மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாத்தா பாட்டி போல மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்லிட்டு அமர்ந்திருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் வழியில இன்றைக்கு ஒவ்வொரு திட்டமாக இருந்தாலும் அதில் பெரும்பான்மையான பலன் தாய்மார்களுக்கு சென்றடைகின்றவர்கள் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தயாரிப்பார்கள். பிறக்கின்ற குழந்தை முதல் முதியோர் வரை எல்லாருக்கும் நடக்குது. அதுல 75% பலன்கள் தாய்மார்களுக்கு தான். எந்த திட்டமாக இருந்தாலும் உலகத்திற்கே முன்னோடியான திட்டங்கள்லாம் செயல்படுத்தி வருது. மாநிலங்களுக்கே முன்னோடியான திட்டங்கள் வெளிநாடுகளே பின்பற்றுகின்ற அளவுக்கு காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு போட்டாலும் அதில் பெரும்பான்மையான பலன் தாய்மார்களுக்கு தான். எப்படி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இன்றைக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறதோ, தாய்மார்களும் கர்ப்பிணி தாயும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பிறக்கின்ற குழந்தை முதல் மட்டுமல்ல, கருவில் இருக்கின்ற குழந்தைகளும் பாதுகாப்பானதாக அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் வழியில் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறார்.